இனி சிஎஸ்கே அணியில் ருத்ராஜ் கெய்க்வாட்டிற்கு மாற்றாக இவர்தான் அணியில் இருப்பார் என்றும் புதிய கேப்டனையும் தோனி தேர்வு செய்து அணி மீட்டிங்கில் அறிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. IPL 18வது சீசன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு ஒரு கெட்ட கனவை போல மாறியுள்ளது. இந்த வருடம் சிஎஸ்கேவுக்கு சிறப்பாக அமையவில்லை. இதனால் புது அதிரடி முடிவுகளை எடுத்து அணியை பலப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் கேப்டன் மகேந்திர சிங் தோனி இருக்கிறார். இந்நிலையில் தற்போது வெளியாகியுள்ள தகவலின்படி IPL 19வது சீசனிலும் தோனிதான் கேப்டனாக செயல்படுவார் என கூறப்படுகிறது. அடுத்த சீசனில் அணியை பலமிக்கதாக கட்டமைத்த பிறகுதான் தோனி கேப்டன் பதவியிலிருந்து விலக உள்ளதாகவும், குறிப்பாக பேட்டிங் வரிசையில் அதிக கவனம் செலுத்தி இளம் வீரர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. தற்போது சிஎஸ்கேவில் ஓபனர்களாக ஷேக் ரஷீத் மற்றும் ஆயுஷ் மாத்ரே இருவரும் இருக்கிறார்கள். இருவரும் சிறந்தவர்களாக இருப்பதால் இனி சிஎஸ்கேவின் ரெகுலர் ஓபனர்களாக இவர்கள் இருப்பார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்து சாம் கரன், ஜடேஜா, பிராவிஸ், சிவம் துபே என முதல் 5 பேட்டிங் இடங்கள் உறுதியாகிவிட்ட நிலையில் ருத்ராஜ் கெய்க்வாட், பதிரானா, ரவிச்சந்திரன் அஸ்வின் போன்றவர்களை அணியிலிருந்து நீக்கினால் அதன் மூலம் பெரிய தொகை கிடைக்கும். அதனை வைத்து சிறந்த பேட்டர்கள், பவுலர்களை வாங்க முடிவு செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக ட்ரேடிங் மூலம் சாம்சன் கிடைத்தால் அவரையும் அணிக்குள் கொண்டு வர சிஎஸ்கே முடிவு செய்துள்ளது. ஒருவேளை சாம்சன் ஏலத்திற்கு வந்தால் அவரை பெரிய தொகை கொடுத்து வாங்க தோனி மற்றும் சிஎஸ்கே நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. இதனால் தோனிக்கு அடுத்து சிஎஸ்கே அணியில் சாம்சன் தான் கேப்டனாக இருப்பார் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியிலிருந்து ஜாஸ் பட்லரை வெளியேற்றியது சாம்சனுக்கு பிடிக்கவில்லை. அப்போது இருந்தே சாம்சனுக்கும் அணி நிர்வாகத்திற்கும் இடையில் மனக்கசப்பு இருப்பதாக கூறப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.